நீங்க ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் எங்க என்ன பண்றாரு? எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சே, நான் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும்? ஒன்னாகாது. உன்னுடைய காலங்கள் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறது. உன்னை உள்ளே உட்கார வச்சிருக்கிறவர் வெளியே கொண்டு வரவும் பலம் உள்ளவராக இருக்கிறார். உள்ளே உட்கார வச்சவர் உனக்கு தேவைகளை ரெடி பண்ணிட்டு தான் உள்ள உட்கார வச்சிருக்கிறார். ஒருவேளை என்கிட்ட இல்ல, குறைவுகள் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் தெரியல, இப்படி உள்ள உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னா கவலைப்படாத. உன்னை உட்கார வச்சவர் உனக்கு தேவைகளையும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு நாளும் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் தெரியுமா? உனக்கு எதிரிகள் எழும்பும் போது அவங்க கூட நிற்பாரு. ஏன்னா அவன் தலையில அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு. உனக்கு அடைக்கப்பட்ட வாசல் இருக்கும்போது அதை உடைப்பதற்கு கர்த்தர் அந்த வாசலுக்கு அந்த பக்கத்தில் நிற்பார். உன்னுடைய வாழ்க்கையில புயல் வீசும் போது, உன் வாழ்க்கையில தடுமாற்றம் வரும்போது, உன் பலவீனமான பகுதியில கர்த்தர் இருக்கிறார். கடைசியாக உலகமே அழியும் போது கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைச்சார்னா வெளியே உன்னை காவல் காத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த அழிவு வேலைக்குள்ள வராதபடி காத்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நம்முடைய தேவன் சுத்தி சுத்தி நம்ம கூட தான் இருப்பாரு. அதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே சொல்றாரு, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி அது. அந்த தேவன் இந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருப்பார். அடைக்கப்பட்ட காலம் நினைக்காதீங்க, இன்னிலிருந்து நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த அடைக்கப்பட்ட காலத்துல கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.